ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஓட்ஸும் ப்ரோக்கோலியும் வச்சு ஒரு கட்லட் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். 2 கரண்டி ஓட்ஸ் எடுத்துக்கிட்டு அதோட 4 பல் பூண்டு, ஒரு முட்டையை சேர்த்துட்டு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா சேர்த்து நம்ம மிக்ஸி ஜாரில் அடித்து எடுத்துக்கலாம். எங்கள் டேரனுக்கு ஸ்நாக்ஸ் வேணும்னு அதுக்குள்ளே அங்கே என்ன இருக்குதுன்னு செக் பண்ணிகிட்டு இருந்தால் ப்ரோக்கோலியும் அதோட சேர்த்து தேவையான உப்பும் சேர்த்து நம்ம மிக்ஸி ஜார்லேயே நீங்கள் கையே வைக்க தேவையில்லைங்க, அடிச்சிக்க வேண்டியதான். நான் சீஸும் சேர்த்துக்கிறேன், அப்போ இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சைடு நான் வெள்ளரி பிஞ்சை கட் பண்ணி வச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த வெள்ளரி பிஞ்சை அன்னைக்கு வாங்கினது தாங்க, இன்றைக்கி தான் கட் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கட்டர் ஷேப்புக்கு நட்டிட்டு நான்ஸ்டிக் தவாவில் கொஞ்சம் ஆயில் தடவிட்டு நம்ம போடலாங்க. நான் ப்ரெஷ் கேட்டால் என் பொண்ணு ப்ரெஷ் மட்டும் தான் எடுத்து கொடுத்துச்சு. நான் தவா ஃப்ரை தான் ரெடி பண்ணுறேன். அந்த மாதிரி செய்யும்போது ஆயில் ஜாஸ்தி எடுத்துக்க தேவையில்லை. 2 சைடும் பொன்னிறமாக வந்தோடனே நீங்கள் கெச்சப்போ இல்லை மயோனோஸை வச்சு எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ ட்ரை பண்ணி பாருங்கள். நான் செஞ்சதை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஹெல்த்தியானதை நீங்களும் கண்டிப்பாக உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க.